நாமத்தினாலே கூறி வந்திருக்கிற ஒருவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வழியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் கூறி வந்திருக்கிறோம். நாங்கள் எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி 5ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். இந்த வழியிலும் கூறி வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரைக்கும் நம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்கும் தங்களை ஒப்புவிப்பதற்கு தேவன் தாமே நீங்கள் உதவி செய்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நம்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்ற ஆண்டவரே ஆசீர்வாதங்களை ஒவ்வொருத்தருக்கும் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த வார்த்தைகளை கர்த்தாவே சுவாமி எங்கெல்லாம் கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து ஐயா உமக்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறிவார்கள் சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாய் கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொருவரும் நீர் உதவி பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை மறைத்து நீர் உண்மை வெளிப்படுத்தி உடைய காருண்யத்தினாலே ஒருவரையும் கர்த்தாவே சுவாமி தாங்கி நடத்தும்படியாக இந்த வல்விலிருந்து கர்த்தரை ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தினாலே ஜெபம் கேட்டு சகல ஆசீர்வாதங்களையும் அப்படியே பெற்றுக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே உனது நம்பிக்கை தேவன் மேல் இருக்குமாயின் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உனது நம்பிக்கை தேவன் மேல் இருக்குமாயின் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த தலைப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம். தானே இங்கே நாங்கள் எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை நாங்கள் வாசித்தோம். மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, மனுஷனுடைய நாட்கள் என்றது மிகவும் குறைவானது. மனுஷனுக்கு ஆயுசு நாட்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவுன்னு சொல்லி யாருக்குமே என்ன பண்ணலாதுன்னா கணக்கிட முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, அவனுடைய பலத்தின் மிகுதி 80 என்று சொல்லி அங்கே சங்கீதம் அதாவது எழுதப்பட்ட சங்கீதர் மோசே சங்கீதத்தை சொல்றார் அவனுடைய ஆயுசு நாட்கள் 70, அதனுடைய பலத்தின் மிகுதினாலே 80 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாங்கள் கவனிக்கிற நேரம் நிறைய பேருடைய வாழ்க்கையை பாருங்க, அற்பமாயசுல கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா வாலிப வயசு கூட என்ன செய்ய மாட்டேங்குது. ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாலிப வயசு கூட எட்ட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிக மோசகரமான நிலைமை நினைச்சிருக்கு இந்த நாட்களில் போய்கொண்டிருக்குது இல்லையா? அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷனை நாங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நாங்க நம்பக்கூடாது. மனுஷனை ஏன் நாங்க நம்பக்கூடாது அப்படின்னா, மனுஷன் நிரந்தரம் இல்லாத ஒரு மனிதன். மனிதன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன். அப்ப மண்ணினாலே உருவாக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு ஆண்டவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்ததுனாலதான் மனுஷன் இன்னைக்கு ஜீவாத்மாவாக என்ன செய்றான் இருக்கிறான். அப்படின்னா மனிதன் இன்றைக்கு மண்ணினாலே உருவாக்குகிறதான எத்தனையோ கைப்பணி பொருட்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு மனுஷங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல எல்லாம் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவனுடைய வார்த்தை சொல்லுது, மனுஷனையே நம்பாதனா மனுஷனால உருவாக்கப்படுகிறவைகளை நாங்க எப்படி நம்புறது? அப்ப நம்ப கூடாது. அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சரி, நல்ல கவனிங்க. அப்ப இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலத்தை நம்புகிறான், தனக்கு இருக்கிறதான திறமைகளை நம்புகிறான், தனக்கு இருக்கிற படிப்பு, தனக்கு இருக்கிற அறிவை நம்புகிறான். இப்படி இதே எல்லாத்தையும் நம்பி ஏதோ ஒரு காரியத்துக்கு உலகத்திலே சாதிச்சிடலாம், ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ச்சியாக பிரயாசப்படுகிறதே நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படி பிரயாசப்படுகிற எவ்வளவு பேருடைய வாழ்க்கை தானே அவங்க ஒரு இலக்கை நோக்கி போய் அதை அடைஞ்சிடலாம்னு நினைச்சா அந்த இலக்கை போய் அடைய முடியாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யுது அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை பாதியில முடிஞ்சு போயிடுது. இதனால் அதை அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனுஷன் தன்னை நம்புவது அல்லது மற்றவர்களை நம்புவது. சரி, இன்னைக்கு நாங்க பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி மனுஷன் தன்னை நம்பி அல்லது மற்றவர்களை நம்பி வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் அந்தர வெளிகளிலே கரளையாய் போன செடியை போல் இருந்து அப்படின்னு என்னது அந்த வெளினா என்னது? எந்த ஒரு மனிதனுமே நேசிக்கப்படாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனித வாழ்க்கை மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப படு மோசகரமான நிலைமையில அந்த மனுஷன் வாழ்க்கை இருக்கும். ஒரு விதமான ஆசீர்வாதத்தையும் வாழ்க்கை என்ன செய்ய மாட்டானா அவன் கண்டுகொள்ள மாட்டான். பாருங்க, கரளையை போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். அவனுடைய வாழ்க்கை படும் மோசகரமான நிலைமை. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சாபம் நிறைந்த வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படுகிறது இருக்குது. நீங்க நல்லா கவனிங்க,
உதாரணத்துக்கு தானே சில குடிக்கிறவர்களை நீங்க பார்ப்பீங்க, அதாவது மதுபானத்தை குடிக்கிறவர்களை நீங்க பார்ப்பீங்க. அப்படி மதுபானத்தை குடிக்கிறவர்களை நீங்க பார்க்கும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில வந்து எப்படியான விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில் செய்யப்படும் பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது நேரடியாகவே அவங்களுக்கு தாக்கப்படுகிற முதல் வியாதி, அதாவது சிறுநீரகம் என்ன செய்யும், அரைக்கப்படுகிறது. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான வியாதியாக சிறுநீரகம் என்ன செய்யும், உடனடியாக கொஞ்சம் கொஞ்சமா அரைக்கப்படுகிறது. குடிக்கிறவர்கள் வாழ்க்கையில உடனடியாக என்ன பண்ண அப்படின்னா சிறுநீரகத்தை தாக்கிடும். அப்ப அவங்க எதை நம்பி இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் பாருங்க அவங்களோட வாழ்க்கையில வந்து தனக்கு ஏதோ கடவுள் கொடுத்து பலத்தையெல்லாம் விட்டுருவாங்க. குடிக்கிறது கூட தனக்கு ஏதோ ஒரு புதிய பலன் கிடைக்குதுன்னு நம்பி அந்த குடி மேல அவங்க என்ன செய்வாங்க, ஆசை கொண்டு குடிப்பாங்க. அந்த குடி அவங்களோட வாழ்க்கையில கொண்டு போய் என்ன இருக்கும், கடைசி சிறுநீரகத்தை அப்படியே காலி பண்ணிடும். இன்னைக்கு நம்முடைய மத்தியிலும் ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில சிறுநீரக பிரச்சனைகள் தான் நினைச்சிட்டு இருக்கிறார் இருக்கிறார். இது காரணம் மதுபானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதலாவது ஆரம்பிக்கிற வேலை வந்து அந்த சிறுநீரகத்தை என்ன செய்யும், அது வந்து செயலெடுக்கிறதுக்கான காரியத்தை என்ன பண்ணிடும். நல்லா கவனிக்கும். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சில புகையிலை பாவிக்கிறதா, புகையிலை என்னது, நீங்க பாத்தீங்கன்னா பீடி, நீங்க சிகரெட்டு, இந்த மாதிரி காரியெல்லாம் பாவிக்கக்கூடியவர்கள் அவங்களோட வாழ்க்கையில் வந்து நேரம் நுரையீரலை என்ன பண்ணிடுவாங்க, அது நுரையீரலை தாக்கும். அப்ப நுரையீரலை தாக்குனா அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பலவீனமான நிலைமைக்கு போயிடுவாங்க. நிறைய பேர் இழப்பு வாங்குவாங்க தானே, இழப்பு வாங்கி நிறைய பிரச்சனைகளுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, முகம் கொடுப்பாங்க. அப்படி முகம் கொடுக்கறது கூட நடக்கிற சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் தான் அவங்களோட வாழ்க்கை இருக்கும். அப்ப மிச்ச நாள் அவங்க என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையை தொடர்ந்து வாழ முடியாத நிலைமைக்கு போயிடுவாங்க தானே. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, மனுஷன் வந்து கடவுளை நம்புவதற்கான காரியத்தை தடை செய்வதற்கு ஒரு ஒரு நோக்கமாகவே பிசாசானவன் என்ன பண்றாங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து இந்த மாதிரியான பாதைகள்ல கொண்டு செல்லுகிறான். இது எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு காலப்பகுதியில இதைத்தான் பிசாசானவன் என்ன பண்ணியிருந்தான், செஞ்சு வச்சிருந்தான். நாங்களும் எங்களுடைய நம்பிக்கை எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கோம், எங்களுக்கு நாங்கள் குடி இந்த மாதிரியான காரியங்களை நம்பிக்கை வச்சு தெரிஞ்சிட்டு இருந்தோம் வாழ்க்கையில். ஆனா கடைசி நேரத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசகரமான நிலைமைக்கு என்ன செஞ்சிருச்சு, எங்களை கொண்டு போய் சேர்த்துருச்சு. என்றைக்கு கர்த்தர் எங்களை அவரை நம்பும்படியான ஒரு கிருபை எங்களுக்கு அருள் பண்ணினாரோ, அதுக்கு பிறகு கர்த்தரை நம்புவதற்கு எங்களை ஒப்புக் கொடுத்ததுக்கு பிறகுதான் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிக்கிறார் சொல்லி பாத்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சார். அப்ப 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க நிறைய பேர் நீங்க பெரிய பாக்கியவானப்பா, நீ கொடுத்து வச்ச மனுஷன் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா, உலகத்துல பேசுவோம். அப்ப என்ன மாதிரியான பாக்கியவான் அப்படின்னா, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற ஒரு மனுஷன். கர்த்தர் என்று சொல்லுகிற பொழுதே அவர் கர்த்தத்துவம் நிறைந்தவர். எங்க மேல கரிசனை உள்ள தெய்வம். ஒவ்வொரு மனிதன் மேலேயும் ஆண்டவர் கரிசனை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அவர் கர்த்தத்துவம் நிறைந்தவராக இருக்கிறார். அப்ப அவரை அவர் மேல நாங்க நம்பிக்கை வைக்கிற பொழுது தானே அவன் வந்து மிகவும் பெரிய பாக்கியவானாக இருப்பான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப எப்படிப்பட்ட பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாக்கியவானாக இருப்பான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க கவனிக்கிற பொழுது தானே வாசிங்க. எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் பிதா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இப்பொழுது ஆராதிச்சுட்டு கொண்டிருக்கிறதான பிதாவாகிய தேவன். அப்ப யாருக்கு அவர் தகப்பனா இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பனாக இருக்கிறார். அப்ப நமக்கு யார் தகப்பன், இயேசு கிறிஸ்து தகப்பனாக இருப்பாரான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவ நிறைய பேர் ஏசப்பான்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரிதானே. சில நேரம் வந்து அது எங்களுடைய அறியாமையான ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு காரணம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து அல்ல எங்களுடைய அப்பா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாதான் எங்களுடைய அப்பாவாக இருக்கிறார். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது வந்து தானே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப எப்படி எங்களுக்கு அவர் அப்பாவாக மாறினார் அப்படின்னு நீங்க பார்க்கிற பொழுது தானே, அதே பதில் நீங்க வாசிங்க 6ஆம் வசனத்தை வாசிங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். தம்முடைய தயவுள்ள சித்தம், அதாவது பிதாவாகிய தேவனுடைய தயவுள்ள சித்தம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம எல்லாரையும் அவருடைய சுவிகார புத்திரராக என்ன பண்ணுகிறார்னா ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். சுவிகார புத்திரர் என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்க எல்லாரையும் ஆண்டவர் சுவீகரித்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம், நல்ல கவனிக்க. இப்ப எங்களெல்லாம் ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து என்னும் தேவனுடைய அந்த இரத்தத்தினாலே எங்களை எல்லாத்தையும் விலை கொடுத்து என்ன பண்ணுகிறார், வாங்கியிருக்கிறார். அல்லது எங்களை தத்து எடுத்திருக்கிறார். நாங்கள் எல்லாரும் தத்து பிள்ளையாக மாறுகிறோம். அப்ப நாங்கள் தத்து பிள்ளையாக மாறுகிற பொழுது
நமக்கு யாரு அப்பாவாக மாறுகிறார் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாதான் எங்களுடைய அப்பாவாக மாறுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாக்கியத்தை நாங்க விலை கொடுத்து வாங்கின காரியம் இல்லை. இது கடவுள் எங்க மேல காட்டினதான ஒரு மிகப்பெரிய அன்பு. நல்ல கவனிங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை எங்களுக்கும் அப்பாவாக ஏற்படுத்தி இருக்கிறவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம், இயேசு கிறிஸ்துவுடைய அந்த இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதுனால, எங்களுக்காக பிக்கப்பட்டதுனால, எங்களுக்காக பணியிடப்பட்டதுனால, அந்த பணியின் மூலமாக நாங்கள் எல்லாரும் பிதாவாகி தேவனுக்கு பிள்ளைகளாக நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் நாங்க முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க. அப்ப இது பிதாவாகி தேவன் எங்கள் மேல காட்டின மிகப்பெரிய அன்பு. அப்ப இதைதான் நாங்க வாசிக்கிற பொழுது, யோவான் புத்தகம் 1 அதிகாரம் 12 வசனத்தை நாங்க வாசிக்கிற பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் அப்படின்னா எவருடைய நாமத்தின் மேல? இயேசு கிறிஸ்து என்னும் தெய்வத்தை தான் நம்ம என்ன செய்யணும், உலகத்தில் நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார் உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால் அந்த குமாரன் தான் இயேசு கிறிஸ்து என்னும் பெயர் உள்ளவராக இந்த உலகத்துக்கு என்ன செய்தார்? வந்தார். அப்ப ஒரு கன்னிகை அப்படின்னா ஒரு கன்னிக்கலியாத ஒரு பரிசுத்த ஒரு பெண் தன் கற்பத்தில் ஒரு குமாரனை சுமந்து அந்த குமாரனை உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த கொண்டு வரப்பட்டதான் அந்த பிள்ளை தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் எதுக்காக கொண்டு வர்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க எல்லாரும் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அப்படி தேவனை விசுவாசித்தால் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்ப அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னுடைய ஒரே குமாரன் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவை எங்க எல்லாருக்காகவும் என்ன செய்யணும்? பலியாக செலுத்த வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். நல்ல கவனி. ஏன் பலி செலுத்த வேணும்? முதல் இந்த உலகத்துக்கு வந்ததான மனிதனுடைய பெயர் இத்தனை பத்தி ஞாபகம் இருக்கு. முதல் மனிதன் யார்? ஆதாம். ஆதாம் என்ற மனிதன் மூலமாக தான் இன்றைக்கு அந்த ஒரே மனிதனுடைய இரத்தத்தினால தான் இந்த உலகம் இன்றைக்கு இவ்வளவு பெரிய உலகமாக என்ன பண்ணிக்குது? உண்டாகி இருக்கிறது. அந்த மனிதன் தேவனுக்கு எதிரான பாவத்தை செய்தபடினால அவன் பரிசுத்தத்தை இழந்து விட்டான். பரிசுத்தத்தை இழந்ததினால நல்ல கவனிங்க, அவன் தன்னால் அனுப்பப்பட்ட பிதாவானவரை அவனுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிட்டான்? இழந்து போயிட்டான். பிதாவானவர் என்ன பண்றார்? அவனை ஏதேன் தோட்டம் என்ற தோட்டத்தை விட்டு அவனை திரட்டி விட்டார், வெளியே போய் திரட்டிட்டார். காரணம், பரிசுத்தத்தோடு அவன் பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டிய அந்த மனுஷன் பாவம் செய்ததுனால அவன் என்ன செய்யறான்? தேவனுக்கு போய் நிக்கிறதுக்கு அவனுக்கு அந்த தகுதியை அவன் இழந்திருந்தான். நல்ல கவனி. அப்ப இந்த மனிதனால் தோன்றப்பட்ட இந்த உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக, இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய ரட்சிப்புக்காக அவன் என்ன பண்ணணும்? அந்த பாவத்துக்காக ஒரு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். என்ன பிராயச்சித்தம்? பாவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலியை செலுத்த வேண்டும். அப்ப மனிதனுடைய பாவத்துக்காக யாரை பலி செலுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிருகத்தையா அல்லது பறவைகளையா இல்ல கோழியையா, எதை நாங்க பலியிடலாம்? எந்த பலியினாலையும் மனிதனுடைய பாவத்தை என்ன செய்ய முடியாது? சுத்திகரிப்பதற்கு முடியவே முடியாது. அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் பரிசுத்த மனிதனாக. அந்த பரிசுத்த மனிதன் எப்படி பிறந்தார் அப்படின்னா, எந்த தகப்பனுக்கும் பிறக்காம அவர் ஒரு கன்னிகை கற்பவதியாக ஒரு குமாரனை பெறும்படியாக தேவன் ஒரு காரியத்தை அவர் கடாட்சித்தார். இந்த நிமித்தமாக அந்த புதிய ஒரு பரிசுத்த மனிதன் இந்த உலகத்தில் என்ன பண்ணுவது பிறக்கிறார். அந்த புதிய பரிசுத்த மனிதன் தான் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய சரீரத்தை அடிக்கப்படும்படி என்ன பண்றார்? அங்க கொடுக்கிறார். அவருடைய ரத்தத்தை அங்க என்ன செய்யறார்? அங்க ஆறாக சிந்துகிறார். அப்ப நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சரீர பலி, அவருடைய அந்த ரத்தம் சிந்துதல் மூலமாக தான் மனிதர்கள் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயம் என்ன செய்யப்பட்டுச்சு? கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் விசுவாசிக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் 3ஆவது நாள் எனக்காகவே உயிரோடு எழுப்பினார், இன்றைக்கும் உயிரோடு ஜீவிக்கிறார், அவர் மீண்டுமாய் என்ன செய்யறது? உலகத்துக்கு என்ன செய்யப்படுறார்? வரப்போகிறார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, அப்படி விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம். நல்ல கவனிங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் தான் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா தேவனுடையவர்கள், அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள். அப்ப கிறிஸ்து எனக்கு யாராக இருக்கிறார் பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு அருமையான சகோதரனாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவர்
எனக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? சகோதரனாக இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து எங்களை பார்த்து சகோதரர்கள் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படலைன்னு சொல்லி வேதம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிங்க. உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்துக்கு சகோதரர் என்ற ஒரு மிகப்பெரிய சிலாக்கியத்தை நாம் எல்லாரும் பெற்றிருக்கோம் அப்படின்னா நம்ம யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு. சரி, அதாவது கடவுள் நமக்கு சகோதரராக இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலையை தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பாரு. நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய சிலாக்கியம் அப்படின்னு. அப்ப நாங்க எங்களுடைய நம்பிக்கையை நாங்க எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்முடைய பிதாவாகி தேவன் மேல நம்பிக்கை இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒன்றுமில்லாத இடத்திலே ஒன்றை உருவாக்குவதற்கு அவர் வல்லமை பொருந்தினவர். நல்ல கவனிங்க. என்னுடைய பாவங்களை மட்டுமில்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் மன்னிப்பதற்கு அவருடைய அந்த அன்றைய இயேசு கிறிஸ்து சிந்திய அந்த இரத்தமானது தானே அது எங்களுக்கு போதுமானது என்பதை நாங்கள் ஒவ்வொரு என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில நாங்கள் நினைவு கூற வேண்டும். நல்ல கவனிங்க. சானே, அப்ப ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சாக்கியம் சானே அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நாங்கள் பெற்றுட்டோம். நல்ல கவனிங்க. அப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றவர்கள் அவரை நம்பி வாழ்வார்கள் சொன்னா 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். நல்ல கவனிங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் அப்படின்னா, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில வந்து ஆசீர்வாதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு புரியாது. நல்ல கவனிங்க. நிறைய பேர் ஒரு சில பேர் வந்து என்னை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க இவருக்கு என்னப்பா, இவருக்கு எந்த குறையும் நல்ல ஆசீர்வாதமா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் பொறுப்பே கிடையாது. என்னுடைய ஆண்டவர் தான் என்ன பண்ணிக்கிறார்? ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். சரி, இந்த ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் இல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவ்வளவு பேருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிக்கிறார்? ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒருத்தருக்கும் ஆண்டவர் வந்து பட்சபாதம் பார்க்கிறவர் கிடையாது. யாருக்கும் குறைவு யாருக்கும் கூடன்றதுல அவருடைய நோக்கமெல்லாம் இல்லை. அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ற ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறார். நல்ல கவனி. அப்ப தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கை முதலாவது இருக்க வேண்டிய பகுதி, தேவனை நம்புகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை நாள்தோறும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த வார்த்தையை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். வார்த்தை நாங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் வாசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் வாசிக்க அந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த அன்பை, அந்த இரக்கத்தை, அவருடைய தயவை நாங்கள் அறிகிற பொழுது எங்களுடைய வேரை நாங்கள் என்ன பண்ணணும்னா, எங்களுடைய வேரை அந்த தேவனுக்குள்ளாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுப்ப வேண்டும். அப்ப நாங்கள் தேவனுக்குள்ள நான் வேர் விட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வாசித்தால்தான் நான் தேவனுக்குள் என்னுடைய வேரை விட முடியும். அப்பதான் நான் ஆசீர்வாதமா என்ன செய்யலாம்? இந்த உலகத்துல இருக்கலாம். நல்ல கவனி. வேதத்தை நான் வாசிக்காம, வேதத்தை நான் கேட்பதற்கு நான் தயார் நிலையில இல்லாம நான் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் முயற்சி செய்வோமா இருந்தா கடைசி வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா வேதத்தை வாசிக்க வேண்டும். ஏன் வேதத்தை வாசிக்கணும்? எதுக்காக நான் வேதத்தில் நான் வேறு விட வேணும் அப்படின்னா, நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். காரணம் சார், நல்ல கவனிங்க, என்னை பிள்ளையாக சுவீகரித்துக் கொண்டவர் யார் அப்படின்னா, இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அப்ப வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் என்னை சுவீகரித்திருக்கிறார் அப்படின்னா, அவனுடைய பிள்ளையா இருக்கிற நான் ஒரு பிச்சைக்காரனை போல ஒன்றுமில்லாத ஒரு வறுமையில கிடக்கக்கூடியவனாக, நல்ல கவனிங்க, எந்த விதமான ஞானமும் இல்லாம, எந்த ஒரு புத்தியும் இல்லாம பைத்தியக்காரனை போல நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னுடைய அப்பாவுடைய பேர் கெட்டு போயிடும். எங்க அப்பா பேர் கெட்டு போயிடலாமா? நல்ல கவனிங்க. ஒரு பிள்ளை என்ன நினைக்கும்? எங்க அப்பா பேரை நினைஞ்சிடணும், நான் எங்க அப்பா பேரை நான் காப்பாற்றணும், எங்க அப்பா பேர் சொல்லும் பிள்ளையாக நான் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்கெல்லாம் யாருடைய பேர் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பேரை சொல்லிட்டு இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, என் இயேசு கிறிஸ்துடைய பேரை சொன்னா எங்க அப்பாவுடைய நாம என்ன செய்யப்படும்? மகிமைப்படும். காரணம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அதுக்கு நான் வேதத்தை நான் என்ன செய்யணும்? வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும்? நான் எடுக்க வேண்டும். கையில் எடுத்து வேதத்தை எடுத்து நான் வாசிக்க வேண்டும். அந்த வேதத்தில் என்னுடைய தியானத்தை நான் அனுப்ப வேண்டும். அந்த வேதத்தினுடைய ஒழுங்கின்படி என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். சாரி, நீங்க நீதிமொழி புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க திருப்பிக் கொள்வீங்கன்னு சொன்னா, அந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லப்படுத்தி நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? 3ஆம் வசனத்தை வாசிங்க. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. நல்ல கவனிங்க. அப்ப அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய மகனை பார்த்து, மகனே, என் மகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிட்டு சொல்றாரு, என் போதகத்தை மறவாத. அப்ப என்ன என்னுடைய போதகம் அப்படின்னா, கொடுக்கப்பட்டிருக்கிற வேதமே என்னுடைய போதகமாக இருக்கிறது.
இந்த போதகத்தை நீ ஒருபோது என்ன செய்யக்கூடாது, நீ மறக்க கூடாது. வாசிங்க. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அப்ப நம்முடைய இருதயம் எங்க அப்பா கொடுத்திருக்கிறதான கட்டளைகளை எப்பொழுதும் காத்து நடக்க வேணும். நான் அந்த கட்டளைகளை காக்க மறுக்கிற பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பிக்கும். நல்ல கவனிங்க. மறுக்கிற பொழுது பிரச்சனை ஆரம்பிச்சிடும். சாரி, ரைட். 2வது வசனத்தை வாசிங்க. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நாங்க என்ன முதல்ல நாங்க பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் வாலிப வயசுல எட்ட மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் முதிர் வயது வரைக்கும் வாழ்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. திடீர்னு இன்னைக்கு என்ன பண்றோம்? மனுஷனுடைய வாழ்க்கை திடீர்னு என்ன செய்யப்படுகிறது? காணாமல் போய்விடுகிறது. விபத்து, பேராபத்து தானே. இவெல்லாம் வந்தவுடன் இந்த மனுஷன் என்ன பண்ணிடுறான்னா, காணாமல் போயிடறான். இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு காணாமல் போறான். நிலைமை ஆகி போயிடுது. என்ன காரணம் அப்படின்னா, அவனுடைய ஆயுசு நாட்கள் மிகவும் குறைக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய கட்டளைகளை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில காக்காமல் விடுகிற பொழுது அவனுடைய ஆயுசு நாட்கள் என்ன செய்யப்படுதுன்னா, அவனுடைய நாட்கள் குறைகிறது. தீர்க்க ஆயுசா இருக்க வேண்டியதான ஆயுசு நாட்கள் குறைகிறது. சமாதானம் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறது? மிகப்பெரிய போராட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நல்ல கவனி. சின்ன வயசுலேயே இன்னைக்கு சுகர் வியாதி, சின்ன வயசுல இன்னுங்கிறதான பிரஷர், கொலஸ்ட்ரால், இதெல்லாம் கேள்விப்படாத பயங்கரமான வருத்தங்கள். இதெல்லாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பெரிய பிரச்சனை. இப்ப கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா வாலிப பயிர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இடுப்பு சத்தம் தெரியுவாங்க. ஒண்ணுமே இருக்கா இடுப்புல? இடுப்பே இல்லை மொத்தத்துல. சரியா? கொஞ்ச நாள் நாங்க எங்க காலத்துல நாங்க வேலை செஞ்ச மாதிரிலாம் எங்களுடைய அப்பா அம்மார்கள் வேலை செஞ்ச காலம் பார்த்தீங்கன்னா நீங்க பாக்குற நேரம் இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் என்ன செய்ய மாட்டான், சின்ன ஒரு பார்வை கூட என்ன செய்ய மாட்டான், தூக்க மாட்டான். ஏன் அதை தூக்குறது? ஏன்னா இடுப்பெல்லாம் சேர்த்து போயிடுச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமா இருப்பாங்க. சார் கொடி மாதிரி தான் இருக்கும், ஒருத்தன் கொடி மாதிரி இருக்கும். ஆனா முடிய பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். காக்கா அப்பதான் பறந்து போயிருக்கு. 2-3 காக்கா விழுந்து அவ்வளவு பேர்த்த முடிய வளர்த்து கூடு மாதிரி வளர்த்து வச்சிருப்பாங்க. தாடியில எத்தனை குருவி கூடு கட்டிக்கு தெரியாது. அவளை தாடி மேல வளர்த்து வச்சிருப்பாங்க. உடம்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க? இப்படித்தான் இருப்பான், ஒண்ணுமே இருக்காது. அவ்வளவு படுமோசமான நிலைமைக்கு நினைச்சிருக்காங்க. மனுஷன் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். அதானே சமாதானம் இல்லை, சந்தோஷத்தை இழந்த நிலைமை, நாட்கள் எவ்வளவு நாள் வாழ போறான், எவ்வளவு தீர்க்காயுசோடு கூட இருக்க போறான்றதுலாம் அவனுக்கு பெரிய பெரிய கேள்வியாக இருக்கிறது. சார் நல்ல கவனி. அப்ப 3வது வசனத்தை வாசிங்க. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகி பலகையில் எழுதிக்கொள். நல்ல கவனி. கிருபையும் சத்தியமும். அப்ப கிருபை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடியதான நிலைமையில இருந்ததான ஒரு பெரிய பாவிகள் இல்லையா? நம்ம போய் பேச மாட்டோமா? பயங்கரமா போய் பேசுவோம். கள்ள வேலை செய்ய மாட்டோமா? இன்னிலிருக்கிற கல்லர்கள் நம்ம எல்லாரும். சரி, இனி பலதரப்பட்ட காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச எங்களுடைய வாழ்க்கையில தேவ கிருபை எப்படி பிரசன்னமாக இருக்கு அப்படின்னா, இந்த வானத்தை பூமியும் படைத்த தேவன் அவருடைய பிள்ளையாக எங்களை சுவீகரித்துக் கொள்வதற்காக தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பலியாக செலுத்தினார். அந்த பலியின் மூலமாக தான் நாமெல்லாம் யாருடைய பிள்ளையாக மாறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வானத்தை பூமியும் படைத்த தேவனுக்கு பிள்ளைகளாக என்ன பண்றோம்? நாங்க மாறுகிறோம். தேவனுக்கு பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருப்பதுதான் தேவன் எங்களுக்கு காட்டியதான கிருபை. இப்ப கிருபையை பெற்றுக் கொண்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிறதான மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, சத்தியத்தை கொடுக்கிறார். எது சத்தியம்? கையில வச்சுக்கிறதான வேதம் தான் அந்த சத்தியம். இந்த சத்தியத்தை எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க வாசித்து அந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயலாற்றுகிற பொழுதுதான் நாங்க எப்படி பண்ண பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் தீர்க்காயுசை பெற்றுள்ளாக என்ன செய்ய முடியுங்க? வாழ முடியும். நல்லா கவனிங்க. மனதுல அதை உன்னுடைய கழுத்துல பூண்டு. இன்னைக்கு ஸ்கூல் பிள்ளைகள்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? கழுத்துல என்ன கட்டிக்கிறீங்க? ஸ்கூல் பிள்ளை என்ன கட்டிக்குவீங்க கழுத்துல? ஓலையா, கயிறா? கழுத்துல கயிறு கட்டிட்டு போவானா? சாணி நல்ல கவனி. அப்ப எங்க உட்காந்து நேரமா எங்க உட்காந்துருக்கான்? இங்க வசனத்தை கேட்கல. சாரி, இப்ப ஸ்கூல் பிள்ளைல என்ன கட்டிட்டு போவாங்க? ஸ்கூலுக்கு போகும்போது டை கட்டிட்டு போவாங்க. ஏன் டை கட்டிட்டு போவாங்க? இந்த டைல கொண்டு போய் அந்த சின்னத்தை கொண்டு போய் மேல வைக்க மாட்டாங்க, கீழே வச்சிருப்பாங்க. நானும் என் ஸ்கூலை பார்க்கணும், நான் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன்னு பார்க்கணும். சாரி, அதே மாதிரி நான் நடந்து போகும்போது முன்னுக்கும் பின்னுக்கும் அந்த அந்த டை போகும்போது அந்த டையை பார்த்து என் ஸ்கூல் மாணவத்தில் என்ன பண்ணிடக்கூடாது? கப்பல் ஏற்றிடக்கூடாது. நான் எப்பயுமே கவனமாக என் பாடசாலைக்கு நான் என்ன செய்யணும்? நான் போயிட்டு வர வேணும் தானே.
இந்த மாதிரி எண்ணம் கொண்டவனாக அவன் என்ன பண்ணுறது, டையை வந்து கத்த கட்டி நினைச்சிட்டு இருப்பான், போயிட்டு இருப்பான் இல்லையா. எங்கே போய் நின்றாலும் இந்த ஸ்கூல் மாணவன், இந்த ஸ்கூல் மாணவின்னு சொல்லி பேர் வந்து நம்ம சொல்ல தேவை, இந்த ஸ்கூல் தான் அப்படி சொல்லி சொல்ல தேவை. எங்களை பார்த்தோன்னே முதல்ல என்ன செய்வோம் தெரியும், நல்ல கவனி. அப்ப உள்ளான இருதயத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, நான் இந்த பாடசாலைக்குரியவன் அப்படின்றது உள்ளான இடத்துல இருக்கணும். வெளி தோற்றத்திலையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 4 பேருடைய பார்வையில இவன் இந்த பாடசாலைக்குரிய மாணவன் அல்லது மாணவின்னு சொல்றத 4 பேர் பார்வைக்கு என்ன செய்யப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும். அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய கட்டளைகள் என்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அது முதலாவது பகுதி. நான் யாருடைய பிள்ளை, இந்த வானத்தை பூமியும் படைத்த தேவனுடைய பிள்ளையாக என்னை தேவன் சுவீகரித்திருக்கிறார். இந்த நினைப்பும் போது என்கிட்ட இருக்கணும். இரண்டாவது இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கையில் இருக்க வேண்டும். என் வெளியரங்க வாழ்க்கை, நான் எங்கெல்லாம் போறனோ, எங்கெல்லாம் போய் நிக்கிறனோ, எந்த இடத்துல எல்லாம் போயிட்டு உட்கார்றனோ, இப்படி இருக்கிற ஒவ்வொரு இடங்கள்லையும் சானே என்ன பார்க்கிற பொழுது இவன் இந்த ஸ்கூல் மாணவன், இந்த ஸ்கூல் மாணவன் சொல்லுகிற பிரகாரமாக இவன் யார் அப்படின்னா, இவன் கிறிஸ்துவனுடைய மனிதன். யாருடைய மனிதன்? இவனுடைய கிறிஸ்தவன், இவனுடைய கிறிஸ்துவனுடைய மனிதன் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்லணும். அப்படி எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில நாம காட்டுகிற செயல்கள் தான் என்னுடைய ஆண்டவரை பிரதிபலித்து காண்பிக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும். அப்ப இன்னைக்கு ஒரு பிள்ளைய கர்த்தர் வந்து ஒரு பெண் என்ற ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில தாய் தப்பு மாதிரி இந்த பிள்ளையை பாதுகாக்க முடியாது. ஒரு உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் என்ன பண்ண முடியாது, உங்களை என்ன செய்யலாது, பாதுகாக்க முடியாது. பின்னாலே என்ன செய்யலாம், இந்த சூழ்நிலைக்கு போகவே முடியாது. ஆகவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியம், இந்த பிள்ளைடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதம், பாதுகாப்பு, இது எல்லாம் எங்கிருந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, சரிதானே, இந்த பிள்ளையுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குமா இருந்தா, அந்த கர்த்தர் அந்த சகல ஆசீர்வாதத்தையும் அந்த பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அவர் செய்து கொண்டே இருப்பார். அப்ப இதுக்கு தான் பெற்றோர்கள் அந்த பிள்ளை என்ன பண்ணணும், வழி நடத்த வேண்டும். நீ கர்த்தரை நம்பி நடக்க வேணும், உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். நீ ஒருபோதும் கர்த்தரை விட்டு நீ இணைஞ்சிடக்கூடாது, நீ விலகக்கூடாது. உன்னுடைய இருதயம் கர்த்தரை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, விலகக்கூடாது. அப்ப உன்னுடைய இருதயம் எப்படி கர்த்தரை விட்டு விலகும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, எனக்குள்ள பெருமை வருகிற பொழுது, எனக்குள்ள என்ன வரும், பெருமை வரும். நான் ரொம்ப அழகா இருக்கணும்னே எனக்கு ஒரு பெருமை வந்துடும். நான் நல்லா படிக்கிற திறமை இருக்கணும்னே எனக்கு ஒரு பெருமை வந்துடும். நான் நல்லா சண்டை பிடிப்பேன், எனக்கு உடம்புல நல்ல தைரியம் இருக்குது, யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னோடனே ஒரு பெருமை வந்துடும். இப்படி எதுல எல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெருமை வருகிறதோ, பெருமையை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறவராக இருப்பார். பெருமை கொள்கிறவர்கள் கர்த்தர் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. நல்ல கவனி சாரி. அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து என்ன செய்யணும், என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையை என் கழுத்திலே பூண்டு அவைகளை என் இருதய பலகைகளில் நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா நான் எழுதி கொள்ள வேணும். யாருடைய வார்த்தையை? எங்க அப்பாவுடைய வார்த்தை. யார் எங்க அப்பா? இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவே எனது அப்பாவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவே எனக்கு மேல இருக்கிறார், அப்பாவாக இருக்கிறார். அந்த அப்பாவுடைய வார்த்தையை நான் என் இருதய பலகையில நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் எழுதி கொள்ள வேணும். இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்ப இருதய பலகையில எழுதிருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க நிறைய இடங்களுக்கு போகும் பொழுது நிறைய விளம்பர பலகைகளை பார்ப்பீங்க நீங்க இல்லையா? என்ன போல் அபாயம், கவனம்னு போட்டிருப்பாங்க. அப்ப எங்களுக்கு என்ன தெரியும், இந்த இடத்துக்கு போனா என்ன செஞ்சிடும், அபாயம் என்ன பண்ணிடும், வாழ்க்கையை ஆளுக செஞ்சிடும் ஒரு பயம். சாரி, சில இடங்களுக்கு போகும்போது ஒவ்வொரு இடங்களில் நிறைய விளம்பர பலகைகள் எழுதியிருக்கும். அப்ப என்னுடைய இருதய பலகையில ஒரு விஷயம் எழுதியிருக்கு அப்படின்னா, எழுதப்பட்டிருக்கிற அந்த இருதயத்துக்குள்ள வேற எதுவுமே என்ன செய்யக்கூடாது, வேற எதுவுமே போயிடக்கூடாது. வேற ஏதாவது ஒன்று போனுச்சுன்னா அந்த எழுதியிருக்கிற எழுத்தை என்ன செஞ்சு விட்டு அழிச்சு விட்டு. அப்ப தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே நீதி சட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, நீதி சட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க எல்லாம் கேட்பீங்க, எங்கடா தேவனுடைய வசனம் என்னுடைய இறுதி எழுதப்பட்டிருக்கிறது? பூசணி பிள்ளைல வந்து உட்காந்துக்கிறீங்களா, எங்க எழுதப்பட்டு கேட்பீங்க இல்லையா? அதை யோசிச்சு பாருங்க. எறும்பை மிதிச்சா பாவம்னு உங்களுக்கு தோணுதா? ஏதாவது மிருகங்களை கொன்னா பாவம்னு தோணுதா? பொய் சொல்லிட்டமேனு உங்களுடைய இதயத்தில் ஒரு தாக்கம் ஒன்று ஏற்படுதா? ஐயோ பிறகு இன்னொருத்த பொருளை கலவரத்துட்டுமேனு ஒரு வேதனை உங்களுக்குள்ள வருதா?
ஏசிட்டமே, இல்லாட்டி மனுஷனை கொலை பண்ணுகிறது, இல்லை மனுஷனுக்கு ஒரு எக்ஸிடென்ட் நடந்தது அதை பார்த்துற ஒரு வேதனை உங்களுக்குள்ள வருதா? இதெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க தானே. இதெல்லாம் உங்க இருதயத்துல நீங்க யாருமே கற்றுக்கொண்டது கிடையாது, யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது கிடையாது. ரத்தத்தை கண்ட ஒரு பயம், இதெல்லாம் எங்களுக்குள்ள வரும். போய் சொல்லிட்டோமே சொல்லுவாங்க, மனசாட்சின்னு சொல்லுவாங்க. அப்ப மனசாட்சினா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ள நீதி சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிற படியினாலதான் கொலை செய்தால் பாவம், பொய் சொன்னா பாவம், களவெடுத்தா பாவம், இன்னொருத்தனுடைய பொருளையோ இன்னொருத்தனையோ இச்சித்தா பாவம் அப்படின்றது எல்லாத்தையும் என் இருதயமே எனக்கு என்ன பண்ணும், எனக்கு சாட்சி கொடுக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நான் நிறைய பேருடைய வாழ்க்கையில உங்க இருதயத்துக்கு தெரியும் நீங்க செய்யறது பேல அப்படிங்கிறது தெரியும். ஒருத்தர் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியும் அவசியமே கிடையாது. இது ஏனென்றால் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய நீதி சட்டங்கள் அவனுடைய இருதயத்திலேயே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனசாட்சி நாங்க மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் நீ செய்யறது பிழைன்றது உனக்கு என்ன செய்யும், உனக்கு காண்பிக்கும். நீ செய்யறது பாவம் என்பது உனக்கு என்ன செய்யும், அது காண்பிக்கும். அப்படி இருந்தும் நம்ம என்ன பண்றோம், அதை அப்படி சொல்லியும் நம்ம மனசாட்சி விருத்தமான காரியத்தை பண்ணிட்டு நம்ம செஞ்சிருவோம். இதான் மனிதனுடைய வாழ்க்கை. நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவருடைய பிள்ளைகள் அவருடைய கட்டளைகள் என்ன செய்ய வேண்டும், கை கொண்டு காத்து நடக்க வேண்டும் தானே. அப்படி நடப்பதை தான் தேவன் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். நல்ல கவனிங்க. அப்ப அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேதத்தில் அவன் நாட்டப்பட்டவனாக இருக்கணும். அந்த வேத வார்த்தைக்குள்ள அவனுடைய வேர் விடுகிறவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறவனுடைய வாழ்க்கை சொன்னா, உஷ்ணம் வருகிறதை காண மாட்டான். வாசிங்க வசனத்தை, 8வது வசனம். அவன் உஷ்ணம் வருகிறது என்ன செய்ய மாட்டான், உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ணம் வருகிறதை காண மாட்டான். உஷ்ணம்னா என்ன, சூடு அல்லது வறட்சி. உஷ்ணம் என்னது, சூடு அல்லது வறட்சி. காணாமல், இலை பச்சையா இருக்கிறது. இலை பச்சையா இருக்கிறது. இலை எப்படி பச்சையா இருக்கும் அப்படின்னா, அங்க நீர் சத்து இருந்தாதான் அந்த மரத்துல பச்சையை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்ப நீர் சத்து இருந்தாதான் பச்சையை பார்க்க முடியும். என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயர் எடுக்கிறவர்களுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, தேவன் எப்படி எங்க மேல இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரோ, நாமளும் மற்றவர்கள் மேல இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக என்ன செய்ய வேண்டாம். அப்பதான் சொல்லுவாங்க, நெஞ்சில ஈரமே இல்ல இரக்கம் இல்லாதவன்டா அப்படி நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க. அப்ப தேவனை எப்படி பிரதிபலிக்கலாம், நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், நான் இரக்கம் உள்ளவனா இருக்கிறேன். தேவன் எனக்கு காட்டின இரக்கத்தை போல நானும் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நான் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற மனிதனாக என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். அது மிக முக்கியம் தானே. அப்ப இரக்கம் யாரிடத்துல இருக்கிறதோ அவங்க இடத்துல வேதம் சொல்லுது தானே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன இரக்கம் பெறுவார்கள். யாருக்கெல்லாம் இரக்கப்படுகிற குணாதிசயம் இருக்குதோ அவங்களுக்கு இரக்கம் தேவனிடத்திலிருந்து என்ன செய்யும், கிடைச்சிட்டே இருக்கும். இப்ப நான் நீங்க பாத்தீங்கன்னா என்னிடத்துல அந்த இரக்க குணம் இருக்குது. ஏன்னா தேவனுடைய சாயல் என்ன கொடுத்துக்கிறார்ல, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய தகப்பனை எனக்கு தகப்பன் ஆக்கி இருக்கிறார். ஆனபடினால நான் யாருக்கெல்லாம் இரக்கம் காட்டுறனோ அந்த அளவுக்கு எனக்கு என் தேவன் இரக்கத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறார். நல்ல கவனிங்க. மனுஷர்களிடத்தில் நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். நாங்க இரக்க மனுஷனுக்கு காட்டணும்னா மனுஷன் நமக்கு என்னத்தை காட்டி போயிடுவான், அவன் அரக்க குணத்தை காட்டி போயிடுவான். அது நமக்கு தேவையில்லை. தேவன் நமக்கு இரக்கத்தை காட்டிக்கொண்டே இருப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. சரி. அப்ப இலை பச்சை என்ன அர்த்தம் அப்படின்னா, இவன் கருணை நிறைந்தவன். எப்படிப்பட்டவன், இரக்கம் உள்ள ஒரு மனுஷையா. இந்த மனுஷன் பண்ணோம்னா தானே நமக்கு எப்பயுமே நம்ம என்ன செய்ய மாட்டான், அந்த மனுஷன் நம்மளை விட்டுற மாட்டான். ஒரு கிளாஸ் தண்ணியை சரி கொடுத்து நமக்கு என்ன பண்ணிடுவான், அனுப்பிடுவோம். அப்படின்னா அந்த இரக்க குணத்தை காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையாக யாருடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை அந்த விதமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நல்ல கவனி. சரிதானே? ரைட். வாசி. இலை பச்சை இருக்கிறதும் மலைத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். மலை தாட்சியான அப்படின்னு அர்த்தம், மழையே இல்லாத காலப்பகுதி. மழையே பெய்யல, மழையே பெய்யல. மழை பெய்யாட்டி எப்படி இருக்கும், நிலங்கிற கோடை காலமா பயங்கரமா இருக்கும், வறட்சி நிறைஞ்சு போயிருக்கும். மழையே இல்லாத காலங்களிலும் சானே வருத்தமே இல்லாம சானே கனி கொடுக்கக்கூடிய மரமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல கவனிங்க, எந்த வருமானமுமே இல்லை, எந்த வருமானமுமே கிடையாது. சரி, பார்த்தா
இந்த இந்த காலத்து சூழ்நிலையில இதெல்லாம் செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கும், ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருக்கும். இவனுக்கு இதெல்லாம் செய்ய முடியுமாடா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும். நல்லா கவனி. இந்த மலை தாழ்ச்சியில் வருஷம் என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாதது மாதிரி இருக்கும். பலதரப்பட்ட போராட்டத்துக்கு நாமளே போற மாதிரி தெரியும். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, எங்களிடத்துல ஒருவர் வந்து தன்னுடைய ஏதோ ஒரு குறைய சொல்லி, ஒரு தேவையை சொல்லி நம்மகிட்ட கேட்பாங்களா இருந்தா, நல்லா கவனிங்க, அன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கனி என்னன்னா, அவங்களுக்கு அன்பு காட்டக்கூடிய அந்த அன்பு தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு வருகிறபடினால நாங்களும் அந்த அன்பை மற்றவர்களுக்கு என்ன செய்வோம், காண்பிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். சொல்லுங்க. அப்ப சூரிய வெளிச்சத்தை ஒரு கண்ணாடி கோலையில பிடிச்சிட்டு இருட்டான நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒளியை அனுப்பி விளையாண்டுருக்கோம். சின்ன வயசுல விளையாண்டுருக்கோம் இல்லையா, கண்ணாடி போட்டு பிடிச்சி அப்படியே சூரியனை பிடிச்சி இன்னொரு இடத்துக்கு அனுப்புவோம். அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ அன்பு அவனுக்குள்ள வருகிறபடினாலதான் அவன் மற்றவர்களை நேசிப்பதற்கான ஒரு அடையாளமாகிய அன்பு வெளிப்படுகிறதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி. இல்லாட்டி எனக்கு யார் மேலே அன்பு செலுத்துறதுக்கோ, யாருக்காவது உதவி செய்வதற்கோ, சரிதானே, யாருக்காவது ஏதாவது கொடுப்பதற்கோ உண்மையே இயலாது. ஏன் அப்படின்னா, எனக்கு கிடைக்கலன்னா நான் எப்படி கொடுக்கறது? நல்லா யோசிங்க. எனக்கு கிடைக்கலன்னா யாருக்கும் எப்படி கொடுக்கறது? அப்ப எனக்கு என் தேவனிடத்தில் இருந்த அந்த அன்பு கிடைக்கிறபடினால அந்த அன்பை நான் இன்னொருத்தருக்கு என்ன செய்யறேன், நான் கொடுக்கிறேன். நல்ல கவனிங்க. அப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு அன்பே இல்லையே, இருதயத்துல ஈரமே இல்லையே, இவனா இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கிறது காரணம் அப்படின்னா, அவன் தேவனோடு கூட இல்லாததுனால அவனிடத்துல அன்பு இல்லை. அவன் தேவனுடைய உறவுக்குள்ள அவன் வாழ்க்கையில இல்லாததுனால அவன் இருதயத்துல ஈரம் இல்லை, இரக்கம் இல்லை, இரக்கமுள்ள குணாதிசயம் இல்லை. நல்ல கவனி. இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் தேவன்ல சார்ந்து இருக்கும் பொழுதுதான் இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுது, அவனுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்ப மரத்தை வாசிங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நல்ல கவனிங்க. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளது அப்படின்னு இருதயம் வந்து எந்த நேரமும் அங்கிட்டு திரும்பிட்டே இருக்கு. இருதயத்தை ஒருநிலைப்படுத்துறதுக்கு சரியான கஷ்டம். இப்போ ஒரு முடிவு எடுத்துருவோம், அடுத்து ஒரு முடிவை நம்ம என்ன பண்ணுவோம், எடுப்போம். டக்குன்னு மாற்றிடும். குறைந்து இந்த மரத்துக்கு மரம் தாகுற மாதிரியே நம்ம இருதயம் என்ன பண்ண மாறி 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 தாவி கொண்டே இருக்கும். ஆனபடினால்தான் ஆண்டவர் சொல்றார் வந்து, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படிங்கிறார். என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படிங்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தேவனை என் பிதாவாக என் அப்பாவாக என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிற குணாதிசயம் இருக்கு அப்படின்னா, என் இருதயத்தை என் தேவனுக்கு நான் என்ன செஞ்சிட வேண்டும், நான் ஒப்பு கொடுத்துட வேண்டும். சானே. அப்ப ஒப்பு கொடுத்துட்டா என் இருதயம் கண்டபடி திருப்புறதுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். அப்ப என் இருதயம் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா, என் தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில உறுதியாக என்னை என்ன செய்யும், என்னை வச்சிருக்கும். நல்ல கவனி. நான் என் தேவன் மேல முழுமையான நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனாக என்னுடைய வாழ்க்கை இருக்குமாக இருந்தால், நல்ல கவனிங்க, நான் வந்து எப்பொழுதுமே குறைவில்லாத நிறைவான ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் நிறைய குறைவுகள், நிறைய ஏன் போராட்டம் இருக்குது, ஏன் சமாதானம் இல்லை, ஏன் எங்களுடைய வாழ்க்கையில அட்பாய்ஸ்ல போயிடுறான், ஏன் என்னுடைய நிறைய பேர் வாழ்க்கையில வந்து சானே ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லைன்னு சொல்லி நம்ம எல்லாம் நிறைய பேர் உள்ளது நிறைய கேள்விகளோடு இருப்போம். ஒரே ஒரு காரியம் நல்ல கவனி, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்க வேண்டும். கர்த்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல கர்த்தத்துவம் நிறைந்த தெய்வத்தின் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை நான் கர்த்தர் மேல வச்சிருப்பேனா இருந்தா, என் ஆண்டவர் எனக்கான எல்லாவற்றையும் கொடுத்து என்ன செய்வார், வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வமாக என்ன செய்வார் இருப்பார். அதான் நாங்கள் இன்னைக்கு காலையில கூட நாங்க சங்கீதம் 21 நாங்க என்ன செய்தோம், நாங்க பார்த்தோம். என்னுடைய நம்பிக்கை கர்த்தராக இருக்க வேண்டும். என் நம்பிக்கை கர்த்தராக இருப்பாரா இருந்தா என்னுடைய வாழ்க்கையில் எந்த குறைவுக்கும் இடமே இல்லை. நல்ல கவனி. எவ்வளவு பெரிய பஞ்சம் வரட்டும், எவ்வளவு பெரிய பயங்கரமான சூழ்நிலைகள் வரட்டும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அரிசி 1 கிலோ எவ்வளவு போயிருக்கு இன்னைக்கு விலை. எத்தனை பேருக்கு தெரியும் அரிசி விலை எவ்வளவுன்னு சொல்லி? யாரும் அரிசி வாங்கிட்டு இருக்கீங்க? 270 ரூபா 1 கிலோ அரிசி போகும். அப்போ 1 கிலோ அரிசியை வாங்கி நாங்கள் பேசாமல் வாங்கி சாப்பிட்டு அமைதியாக உட்காந்துருக்கக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி இருந்தும் தானே என் தேவனிடத்திலிருந்து அவர் எனக்கு அன்பை காண்பித்தார். அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியாக. நல்ல கவனிங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் விலை போகட்டுமே, அது போயிட்டு போகட்டும். ஆனா என்னை போஷிக்கிறவர் என் தேவன் என்னை நிச்சயமாகவே என்ன பண்ணுவார், அவர் போஷிப்பார்.
என்னுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கும்? என் தேவன் மேல நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை உள்ளாக என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட வேண்டும்? மாற்றப்பட வேண்டும். எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வசனத்தை வாசித்து நாங்கள் முடிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிங்க 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. இப்ப சகோதரரே, நல்ல கவனிங்க. யாருடைய சகோதரன் கூப்பிடுறாரு பாத்தீங்கன்னா, என்னுடைய பிதாவாகிய தேவன் எனக்கு அப்பாவாக இருக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தானே எனக்காக வந்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு உயிருள்ளவராக பேர் தான் ஜீவன் உள்ள தேவன். நல்ல கவனிங்க. உயிரோட இருக்கிற தெய்வத்துக்கு பேர் தான் என்னது? எத்தனை பேர் பேசுறீங்க? வாய்த்து உயிரோட இருக்கிறவருக்கு பேர் தான் ஜீவன் உள்ள தேவன் தான். உயிர் இல்லாத தெய்வத்துக்கு ஜீவனோட தேவன் சொல்லுவோமா? உயிர் இல்லாத தெய்வங்கள் நிறைய இந்த உலகத்தில் இருக்கு. உயிரே இருக்காது. நீங்க போய் அடிச்சாலும் அதுக்கு சொல்ல கிடையாது. அது உங்களை திருப்பி அடிக்க போறதும் இல்லை. சரி, உயிருள்ள தேவன் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு தான் நம்ம மத்தியில் என்ன பண்ணிருக்கிறார்? இருக்கிறார். அப்ப அந்த உயிருள்ள ஜீவன் உள்ள தேவன் மேல நாம் வச்சிருக்கிற நம்பிக்கை இருக்குதானே. இந்த நம்பிக்கை எப்படி அவர் பாருங்க, சகோதரன் என்னை சகோதரன் கூப்பிடக்கூடியவர், என்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்டவர், தன்னுடைய பிதாவாகி தேவனோடு கூட என்னை ஒப்புரவாக்கினவர், என்னை சமாதானப்படுத்தி வச்சிருக்கிறவர், எனக்கு தன்னுடைய சமாதானத்தை கொடுத்த தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தின் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அற்றவனாக நான் ஒருபோது என்ன பண்ணிடக்கூடாது? இருந்து விடக்கூடாது. நல்லா கவனி. இங்க வசனத்தை கேட்கிற நீங்க எல்லாரும் அந்த ஜீவன் உள்ள தேவன் மேல வச்சுக்கிற நம்பிக்கையை விட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. அப்படி விலகுவதற்கு ஏதுவான தானே, நல்ல கவனிங்க, உங்கள் ஒருவனாகிய பாவத்தின் வஞ்சனையினால் என்ன செய்யக்கூடாது? கடினப்படக்கூடாது. ஒருவனால் பாவத்தின் வஞ்சனையினால் என்ன செய்யக்கூடாது? பாவம் வந்து எங்களை வஞ்சிக்கும். பாவம் வந்து எங்களை என்ன செய்யணும்? வஞ்சிக்கும். நீ வஞ்சிக்கல என்ன அர்த்தம்னா, நம்ம மொழியில பேச ஏமாத்துன்னு அர்த்தம். நம்மளை ஏமாத்தும். ஐயோ, கடவுள் எங்களா இருக்கிறார், இதெல்லாம் போய் அது போய் இப்படின்னு பலதரப்பட்ட காரியங்களை பேசி பேசி எங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்பிக்கை இழக்க பண்ணுகிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். என்னுடைய வாழ்க்கை சில சோதனைகள் வரும்போது, சில வியாதியின் தாக்கங்கள் வரும்போது, சில வறுமைகள் எங்களுடைய வாழ்க்கையில வருகிற பொழுது, சரி, இந்த மாதிரி பஞ்சங்கள் இப்படியான காரியங்கள், கொள்ளை நோய்கள் எல்லாம் கேள்விப்பட்ட உடனே ஒரு வருகிற ஒரு பயம், ஒரு தீக்கில், இதெல்லாம் என்ன பண்ணிடும் அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அற்றுள்ள வாழ்க்கை என்ன பண்ணி விட்டுரும்? மாட்டி விட்டுரும். அப்படி மாற்றுகிற பொழுது எனக்குள்ள பாவம் என்ன செஞ்சிடும்? வந்துவிடும். பாவத்தின் வஞ்சனை என்னுடைய தேவனை விசுவாசிக்க விடாதபடி என்ன பண்ணிடும்? ஆட்சி செஞ்சு விடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற, ஜீவனுள்ள தேவன் உன்னோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார், அவர் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை உனக்குள்ள உன்னுடைய இறுதி பயணம் வரைக்கும் என்ன செய்யணும்? உன்னோடு கூட இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கையை உன்னை விட்டு விலக்குவதற்கு ஏற்ற அவிசுவாசம் அப்படின்னா அவன் நம்பிக்கை உன் வாழ்க்கையில் ஒருபோது என்ன செய்யக்கூடாது? வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக எச்சரிக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல கவனிங்க, அவர் மேல நம்பிக்கை நம்ம இழந்துட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷமே நம்ம மேல சாபம் என்ன செஞ்சிடும்? வந்துவிடும். அதான் சொல்றவன், மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு மாம்சமானதை தன் குயவளமாக்கி கொண்டு கற்றை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் யாரு? சபிக்கப்பட்டவன். அப்ப என் பலன், என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு, என்னுடைய ஆற்றல், இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் தன்னுடைய சுய போக்குல போவானா இருந்தா அவன் கடவுளை மறுதளிக்கிறவனாக இருப்பான். கடவுள் மேல நம்முடைய தன்னுடைய நம்பிக்கை என்ன செய்ய மாட்டான்? வச்சுக்க மாட்டான். ஆகவே அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியில ஒன்று பின்ன நிலைமை என்ன செய்வாங்க? நீங்க பாருங்க, சில நேரங்களில் பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன்கள் தானே, பெரிய பெரிய பிரில்லியனா வேலை செஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்து நிறைய பேர் வீழ்ச்சாரில் உட்காந்துருப்பான் பாருங்க. ஏன்னா அவனுக்கு எல்லாம் என்ன செய்வான்? கடைசி நேரத்தில் எல்லாம் போய் சேர்ந்து ஒண்ணுமே இல்லாமல் போயிடும் தானே. பெரிய பில்டர்ஸ் மாதிரிலாம் நிறைய பேர் இன்னைக்கு வீழ்ச்சாரில் உட்காந்துருக்கான். ஏன்னா அளவுக்கு மிஞ்சின ரீதியில் வெயிட் அடிச்சுட்டு என்ன கிடக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இடுப்பு உடஞ்சி போய் கிடக்கலாம், பயங்கரமான நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம், வெளியில் போயிட்டு நீங்கள் வலைதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பார்க்கலாம், வாழ்க்கையில பார்க்கலாம். இதுதான் மனிதனுடைய நிலைமை. மனுஷனால எதையுமே நிரந்தரம் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. நல்ல கவலை. ஆகவே பெற்றோர்களாகி இருக்கிற நாம முதலாவது நம்முடைய கர்த்தராகிய தேவன் மேல நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவது நம்ம கொடுக்கப்படுகிற பிள்ளைகளை கர்த்தரை நம்பும் இருதயம் முழுவதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வழி நடத்த வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குமாக இருந்தால், நல்ல கவனிங்க,
நீங்க வந்து எப்படிப்பட, அதாவது நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டிருக்கிறீங்க, உங்களுடைய வேர் தண்ணீருக்குள்ள போயிருக்குது. அதனால உங்களோட வாழ்க்கையில நீங்க பச்சை பசேல் என்று காட்டப்படக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக நீங்க என்ன செய்வீங்க, இருப்பீங்க. சாரி, அப்ப வெறும் பச்சையா இருந்து மட்டும் பத்தாது. நான் பச்சை பச்சையா இருக்கிறேனே அப்படின்னு மட்டும் இருந்து சரி வராது. அந்த மரம் காய்க்கிற மரமாகவும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். காய்க்கிற மரம் என்னது, வசனத்தை கேட்டுட்டே தான் இருக்கிறோம், ஆனா யாருக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது, காய் காய்க்க மாட்டேங்குது. சாரி, காய் காய்ச்சா அது கனியாக என்ன செய்ய வேண்டும், அது மாற வேண்டும். காயை காய்க்கிற பிறகு அந்த கனி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வாழ்க்கை வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆனா கனி என்ன செய்ய மாட்டேங்கிறோம், கொடுக்க மாட்டேங்கிறோம். சாரி, நல்ல கவனி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு இரக்கத்தை காட்டின என் தேவனுக்கு முன்பதாக நான் ஒருவருக்கு இரக்கத்தை காட்டுகிறேன் என்றதுக்கு அடையாளம் தான் ஆத்தும ஆதாயப்படுத்தி சபைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அடையாளம். நல்ல கவனி. என்னை பாவத்திலிருந்து, என்னை அக்கிரமத்திலிருந்து என்னை மீட்டுக் கொண்ட என் கர்த்தராகிய ஆண்டவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவருடைய பிள்ளையாக எனக்கு அதிகாரத்தை கொடுப்பதற்கு என் மேல் இறக்கப்பட்டார். அவருடைய இரக்கம் என் மீது வெளிப்பட்டது. நான் இன்னைக்கு தேவனுடைய கிருபைக்குள்ள உட்கார்ந்துருக்கேன். இங்க இருக்கிற யாருக்கும் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியாம உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, நீ தேவனிடத்துல இரக்கத்தை பெற்றிருக்கிற, ஆனா உன் இரக்கத்தை நீ யாருக்கும் என்ன செய்ய மாட்டேங்கிற, நீ காட்ட மாட்டேங்கிற. அதனால உன்னால ஒரு ஆத்மாவை கூட ஆதாயப்படுத்தி தேவ சமூகத்துக்கு என்ன செய்ய முடியல, உன்னால கொண்டு வர முடியல. நீ தேவ சமூகத்துக்கு எவ்வளவு நீ ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தி கொண்டு வர்றியோ, அப்ப உன்னிடத்துல ஒரு அடையாளத்தை கடவுள் பார்ப்பார். நீ கனி கொடுத்துட்டு இருக்கிற. நீ என்ன கொடுத்துட்டு இருக்கிற, கனி கொடுத்துட்டு இருக்கிற. எப்படி கனி கொடுத்துட்டு இருக்கிற, உனக்கு தேவன் காட்டிய இரக்கத்தை நீயும் மற்றவர்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிற, காட்டிட்டு இருக்கிற. அது இல்லாத எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் தேவன் பிரதிபலிக்கவே மாட்டார். நல்ல கவனி. ஆகவே எங்களுடைய நம்பிக்கை தேவன் மேல என்ன பண்ணணும், எப்பொழுதுமே இருக்கும். அப்படி இருந்தால் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக என்ன செய்வேன், இருப்பேன். நல்ல கவனி. ஆகவே தேவனிடத்திலிருந்து எனக்கு வந்து கொண்டிருந்தாதான் நான் கொடுத்துட்டு இருக்கணும். அப்ப தேவனுடைய விலையேறப்பட்ட குணம் என்ன அப்படின்னா, அவர் எனக்குள்ள அன்பு நிறைந்த தெய்வம், என் மேல இரக்கம் உள்ளவர். அந்த இரக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் எனக்கு காட்டிய கிருபை. அந்த கிருபை தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக பரிசுத்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள்ள வந்து என் பாவத்தை மன்னிக்கும்படி தன் ஜீவன் என்று பாராமல் ஜீவன் என்ன பண்ணுகிறார்கள், எனக்காக கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசிக்க தவறுவோமானா வேலையை கிடையாது. நல்ல கவனி. ஆகவே நான் எங்க போய் இருந்தாலும் சரி, எங்க போய் நின்றாலும் சரி, எங்க போயிட்டு உட்கார்ந்தாலும் சரி, எங்க போயிட்டு படுத்துறவங்கனாலும் சரி, நல்ல கவனிங்க. 4 பேர் நம்மளை பார்க்கிற பொழுது இவன் இந்த ஸ்கூல் மாணவன், இந்த ஸ்கூல் மாணவி சொல்றதுக்கு என்ன அடையாளத்தை காட்டும் அப்படின்னா, அவன் கழுத்துல கட்டி இருக்கிறதான டைட்டான அடையாளத்தை காட்டும். அதே போல என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை தேவனுடைய மனுஷர்கள் சொல்றதுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படின்னா, என் கழுத்துல நான் என்னத்தை கட்டி தொங்க இருக்கணும் அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்தை அல்ல, வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான வாழ்க்கையை நான் என்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காண்பிக்கின்றதான சாட்சி தான் என்னுடைய வாழ்க்கையை தேவனை பிரதிபலிக்கும். அழகவனி. இதை நான் செய்வோமாக இருந்தால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மளை ஒருபோதும் விட்டு விலகவும் மாட்டாரு, நம்மளை விட்டு ஒருபோதும் அவர் கைவிடவும் மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.